கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராம் இரட்சகருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கூட கலந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, அது கொத்தடிமை, அடிமை. வேதாகத்திலும் பல அடிமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பல நாடுகளுக்கு அடிமைகளாக இருந்திருக்கு, வரலாறு இருக்குது. அதே போல் பல நாடுகளில் மனிதர்களை அடிமைகளாகவே வைத்திருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட பல தொழிற்சாலைகளில் அநேக குடும்பங்களை கொத்தடிமைகளாக வைத்து அவங்களுக்கு எந்த விதமான போதிய சம்பளம் கொடுக்கறது கிடையாது, போதிய ஆகாரம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கிடுவாங்க. இப்படி அடிமைகளை, கொத்தடிமைகளாக மக்களை இப்படி கஷ்டப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்ம இதில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போ தமிழ்நாடு முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கொத்தடிமை முறையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டே வருகிறது. அதற்கென்று துறைகள் இருக்கிறது. இருந்தாலும் கடந்த செப்டம்பர் 23 தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 9 கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினமாக அனுசரிக்க வேண்டும் அப்படி சொல்லி ஒரு அவங்க தீர்மானித்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த கடந்த வாரத்தில் பிப்ரவரி மாதம் இந்த 9 கடந்த 9 கொத்தடிமை தொழிலாளர் முறையை முற்றிலும் அகற்றிடுவதற்காக தமிழகத்தை கொத்தடிமை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்காக இந்த கடந்த பிப்ரவரி 9 இந்த கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் விழிப்புணர்வு குறும்படம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த இதில் நிறைய என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்களில் கொத்தடிமை முறையிலிருந்து மீட்கப்பட்ட தொழிலாளர்கள் அவங்கள அழைத்து அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இப்போ எப்படி விடுதலையாக இருக்கிறாங்க, அது அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் இந்த கொத்தடிமை முறை மீட்பு பணியில் சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்களுக்கு பாராட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளது. இது தொழிலாளர் துறையின் சார்பாக இந்த இது நடைபெறுகிறது. லேபர் டிபார்ட்மெண்ட் இதில் தொழிலாளர் துறையின் சார்பாக இந்த கொத்தடிமை தொழிலாளரை கண்டறிந்து அவர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார்கள். இது ஒவ்வொரு பல ஆண்டுகளாக நடிகை வருவாய்த்துறை, தொழிலாளர் நலத்துறை, காவல்துறை, இப்படி எல்லா துறைகளும் ஒன்றிணைந்து தான் இந்த பணியை மேற்கொள்கிறார்கள். தொழிலாளர் துறை இந்த பணியை முன்னெடுத்து செல்கிறது. ஆமாம், இதில் இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 9 இந்த ஒரு கொத்தடிமை முறை ஒழிப்பு தினத்தை அனுசரிக்கணும். அதன் மூலம் அடிமைகளாக கொத்தடிமையில் வைக்கப்பட்ட குடும்பங்கள் மீட்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்க வேண்டும், அவருடைய குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதற்காக நாம் இந்த நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். வேதாகமும் அடிமைத்தனத்தை குறித்து ஏராளமாக நிறைய சொல்லியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா பவுலடிகளார் என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்கு அடிமை என்று சொல்லுகிறார். அவர் அது எந்த முறையில் அடிமைத்தனம் என்று சொல்லும்போது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்போ நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் சித்தம் செய்ய, பொதுவாகவே அடிமைகள் என்றால் முதலாளியினுடைய சித்தம் செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. எந்த தியாகத்துக்கு ரெடியா இருக்கு, ஆமா, தயாரா இருக்கும். அதே போலதான் இவர் தன்னை கிறிஸ்துவுக்கு அடிமையாக சொல்றாரு. அதே போல வேதாகமத்தில் அடிமை என்றால் ஒரு 7 ஆண்டுகள் அவர்கள் அடிமைத்தனமாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவன் போகணும்னு நினைச்சா போகலாம், இருக்குன்னு நினைச்சா இருந்துவிடலாம். அவன் அங்க வந்த பிறகு திருமணம் செய்தா அந்த மனைவிக்கும் அதே சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றால் அவர்களும் அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க. இப்போ போகும்போது எப்படி போகிறோம், நம்ம அந்த ஒரு குடும்ப சூழ்நிலைகளை விட்டு விடுதலைங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம 1947 ஆண்டுக்கு முன்னாக அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம். அப்போ எவ்வளவோ நெருக்கங்கள், சோதனைகள் நம் முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறாங்க. ஆனால் 47க்கு பிறகு அல்லது 50க்கு பிறகு
அந்த சுதந்திரம், குடியரசு அனுபவங்கள் நமக்கு நிறைய பாடங்களை கற்று தந்திருக்கிறது. இந்த நாட்களிலும் நம்ம அந்த பழைய அனுபவத்துக்குள்ள பாவம் செய்யாதபடி, அந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கும்போது நம்ம எப்படி பாவத்தின் இன்பங்களை எல்லாம் அனுபவித்தோமோ அதே போல கிறிஸ்துவினுடைய இன்பங்களை இப்போ நாம அனுபவிக்கணும். அதனால இந்த தமிழகத்துல கொண்டாடப்படுகிற கொத்தடிமைகள் தினம் நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இந்த வேத புத்தகம் வந்து நமக்கு அருமையான ஆலோசனைகளை தருகிறது. வேத புத்தகத்தை படித்து, குறிப்பாக அந்த வரலாற்று காரியங்களை படித்து கூட நிறைய பேர் தெரிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் பெயர் நமக்கு தெரியாது, ஆனால் எத்தனையோ தலைமுறைகள் பெயர் வேதாகமத்தில் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அப்போ நம்ம அந்த வேதாகமத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், கிறிஸ்தவத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கிறிஸ்து நம்மை மீட்டு எடுத்ததை நினைத்து இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் என்ற புதிய சிந்தையோடு அந்த கொத்தடிமை எப்படி விடுதலையான ஒரு சந்தோஷத்தோடு தன்னுடைய குடும்பத்தை நோக்கி ஓடுகிறானோ, அதே போல நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடணும். நம்முடைய சித்தம் பரலோக ராஜ்யமே நம்முடைய குறிக்கோள், நம்முடைய நோக்கம் அதுதான். இந்த உலகத்தில் எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், ஆனால் ஒன்றும் கொண்டு போக முடியாது. நம்ம கொண்டு வந்த கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ எல்லாரையும் நம்ம விட்டுட்டு நம்ம தனியாக போகிறோம். ஆனால் அங்கே போய் ஒரு நாள் சந்திப்போம். ஆனால் அந்த உறவோடு அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியோடு. அதனால் அடிமைத்தனம் என்பது வெறுக்கப்பட வேண்டிய ஒன்று, மறக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். எங்களுக்கு விடுதலை தந்து எங்களை பராமரித்து வருகிற நல்ல தெய்வமே, நம்ம நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரை இந்த பத்திரிகை செய்திக்காக அப்படி சமத்தில் வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலும் அநேக தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக இருந்து தன்னுடைய உழைப்பை ஆண்டவரே தங்களுடைய எல்லா காரியங்களையும் இன்னொரு மனிதனுக்காக அவர்கள் செலவழிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் விடுதலை பெற முடியாத நிலையில் அடிமைகளாக இருப்பதை நாங்கள் அறிகிறோம். பல தொழிற்சாலைகளில் ஆண்டவரே, பல இடங்களில் அநேக குடும்பங்கள் இப்படி கொத்தடிமைகளாக இருக்கிற நிலைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட தொழிலாளர்களை எல்லாம் மீட்டு எடுத்து அவர்களுக்கென்று ஒரு புதிய வாழ்வை கொடுப்பதற்காக, ஒரு புதிய மறுமலர்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதற்காக ஆண்டவர் அரசாங்கம் எடுத்து வருகிற இந்த முயற்சிகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் இப்படி அநேக தொழிலாளர்களை ஆண்டவரை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு தேவை நல்ல சுதந்திர காற்றை சுவாசிக்கும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களுக்கு செய்து வருகிற உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதற்கென்று ஈடுபடுகிற அனைத்து துறை அலுவலர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்களும் கூட எங்களை உய்த்து ஆராய்ந்து அறிவதற்கு இந்த செய்தியை ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று அறிகிறோம். பாவம் செய்கிறோம், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நாங்களும் பாவத்திற்கு அடிமையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவர் உம்மை விட்டு தூரம் போகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் கொத்தடிமையான வாழ்க்கையிலிருந்து நீர் எங்களை மீட்டெடுத்து ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையை நாங்கள் பெற்று ஒரு புதிய சிருஷ்டியாக வாழ்வதற்கு ஆண்டவரை நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு தேவையான நேரத்திலே, தேவையான தருணத்திலே நல்ல உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி நீர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்றும் உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று குற்றங்களை தமிழ்நாடு அரசு, இந்திய அரசாங்கம் பல முறைகளில் தடுத்து வருகிறார்கள். அதில் குறிப்பாக இப்போ சைபர் குற்றங்கள் பெருகி வரக்கூடிய காலம். இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிறகு ஏராளமான சைபர் குற்றங்கள் பணத்தை சூறையாடிடுறாங்க. நம்முடைய வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை ஒருத்தன் ஏமாற்றி அப்படியே எடுத்துருந்தான். ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் ஆசிரியர்கள் இழந்திருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் இழந்திருக்கிறாங்க. ஒரு 5 நிமிடத்துக்குள்ள 30,000-40,000 பணம் நம்முடைய வங்கி கணக்கிலிருந்து அவன் கணக்கு போயிருது. அந்த அளவிற்கான குற்றங்கள். இன்னும் பல்வேறு விதமான
குற்றங்கள் எல்லாம் இதில் வந்து இருக்கிறது. சமூக ஒழுக்கக்கேடான காரியங்கள், அநேக பிள்ளைகளை தவறான வழிக்கு கொண்டு செல்லுகிற காரியங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கு சமுதாயத்தை கெடுக்கிற ஒரு காரியங்கள் இதில் இருக்கிறது. இது வந்து சைபர் குற்றங்களாக இதை கருதுகிறார்கள். இப்போ இதற்கென்று சைபர் குற்றங்களை கண்டறிந்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தனியான காவல் நிலையங்கள் அமைக்கப்படுகிறது. இது வந்து பிப்ரவரி மாதம் கடந்த 8ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இது ஆன்லைன் வர்த்தகத்தில் மோசடி, போன் மூலம் பேசி வங்கி கணக்கில் பணம் திருட்டை தடுப்பது, மற்றும் குற்றவாளிகளின் இருப்பிடத்தை செல்போன் மூலம் கண்டறிவது உள்ளிட்ட பணிகளை இந்த கிரைம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஆமாம், கடந்த 2018ஆம் ஆண்டில் 27,248 இணையவழி குற்றங்கள் இருந்திருக்கிறது. 27,248. 2019 44,546 உயர்ந்திருக்கிறது. ஆமாம், இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பண மோசடி தொடர்பான வழக்குகள் மட்டும் ஒரே ஆண்டில் 60% உயர்ந்திருக்கிறது. இந்த இணைய வழியாக நடைபெறும் பாலியல் மோசடி, தனிநபர் பழிவாங்கல் போன்ற குற்றங்களும் கணிசமான அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இந்த சைபர் குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் கர்நாடகா முதலிடத்தை பெறுகிறது, உத்தரப்பிரதேசம் 2வது இடத்தை பெறுகிறது, தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், அதற்கு பிறகு தமிழ்நாடு தான். அதனால தான் இப்போ இதற்கு தனியாக முக்கியத்துவம் கொடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸ், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பு பிரிவு போலீஸ் ஆகிய 3 பிரிவுகளுக்கும் தலா ஒரு சைபர் கிரைம் காவல் நிலையம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முதல் முறையாக இந்த பயன்பாட்டுக்கு 8ஆம் தேதி முதல் இது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி டிஜிபி JK திரிபாதி அவர்கள் செய்தியாக சொல்லியிருக்கிறார். குற்றங்கள் இந்த காலங்களில் பெருகிட்டு உண்மைதான். என்றால் உழைப்பதற்கு மனுஷனுக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லை. ஈஸியான முறையில் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், எப்படி அடுத்தவன் பொருளை வஞ்சிக்கலாம் என்று தான் பார்க்குறோம். ஆனால் அதனுடைய விளைவு என்ன? அதனால தான் 10 கற்பனையில் ஆண்டவர் சொல்கிறாரு, இச்சையாது இருப்பாயாக. அந்த இச்சை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. ஏன்னா அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு இழுக்கப்படுது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவனை விடுதலையே செய்ய முடியல. அவனால பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த மாதிரி அவன் மறுபடியும் அதே பாவத்தை தான் செய்கிறான். இன்னும் அதை விட அதிகமான பாவத்தை இன்னைக்கு நிறைய பேர் தூண்டுறதுக்கும் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. காவல்துறை எவ்வளவுதான் விழிப்பாக இருந்தாலும் கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களை பிரயாசம் தானே. ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாரு. எல்லா துறையிலையும் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆனாலும் நம்ம துணிகரமா பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கோம். காரணம் தண்டனை குறைவு. எப்படியாவது அவன் வெளியே வந்துருதான். சரி, ஜெயிலுக்கு போறான், நாளைக்கு அவன் நீதிமானாக வந்து வெளியே நிற்கிறான். அவனை கண்டு மக்கள் பயப்பட வேண்டிய சூழ்நிலையிலும் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் பெருகிறது காலங்களில் அரசாங்கம் எடுத்து வருகிற நல்ல முயற்சிகளை நினைத்து நம்ம அரசாங்கத்தை நம்ம பாராட்டணும். ஆனால் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு நாம் கீழ்ப்படியத்தக்கதாக இந்த சாவுக்கு ஏதான இந்த சரீரத்துல பாவம் ஆளாதிருப்பதாக அப்படின்னு வேதம் சொல்லுது. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், இப்போ இயேசுவானவர் தான் நம்மை விடுதலை செய்ய முடியும். அவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நம்ம பரிசுத்தமாக வாழணும். நம்முடைய கண்களால் தவறு செய்யாதபடி, ஒருவேளை மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட குற்றத்தை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் யாரால இருக்கும்போது ஏன் நம்மை நாமே தடுத்து கொள்ளக்கூடாது? யோசேப்பு சொல்லுவான் இல்லையா, இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்குறான். தன்னைத்தானே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க லஞ்சம் வாங்கினாதான் திருப்தி அப்படிங்கிற இல்லாதபடி போதுமான அந்த நியாயமாய் வந்த வருமானம், அது நிறைய இருந்தாலும் நியாயமாய் வந்த வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் அதுதான் உத்தமம். நல்ல இந்த குற்றங்கள்
தடுக்கப்படுவதற்கு அரசாங்கம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை நினைத்து நம்ம அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லுவோம். அந்த பாதையில் நம்ம மீண்டும் மீண்டும் நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட குற்றங்கள்ல இவங்களா போய் விளையாட்டாலும் விழ வைத்திருந்தாங்கல்ல. அதனால பிள்ளைகள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் நட்பு. நம்ம தீய நண்பர்களோடு பழக்க வழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டாச்சுன்னா அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாம் உருவாயிருது. நல்ல ஒரு பிள்ளைகளும் கடைசி நேரத்துல குற்றவாளிகளாக கூடிய சிலைக்கு போயிருந்தாங்க. அதனால தான் முதல் சங்கீதத்தில் என்ன சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவும், பாவியுடைய வழியில உட்காராத, பரியாசக்கார உட்காரத்துல உட்காராத. இப்போ நம்ம விலகிட்டாலே போதும். நம்ம பிள்ளைகளும் அதுக்கேற்றபடி நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் அறிந்து, நாட்டு நிலை அறிந்து, வேதத்தின்படி ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளரணும். நம்ம பிள்ளைகள் அதுக்கு சாட்சியா இருக்கணும், நாம சாட்சியா இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நம்ம பார்த்து சாட்சியா இருக்கணும். எங்க அப்பா இந்த காரியம் செய்யலை, எங்க அம்மா இந்த காரியம் செய்யலை. ஒரு தகப்பனாரு தன்னுடைய பையனை அனுப்பி சிகரெட் வாங்கிடுவான்னு சொல்ல மாட்டார். ஏன் அந்த பையன் பழக்கத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு எண்ணம். அதே போல காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாராம். அவரை பார்க்க, அந்த அப்பாவை பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்துருக்குறாங்க, எடுத்த கடையில் காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா அந்த பையன் அந்த அடிமையாக வளர்க்கக்கூடாது. அந்த அப்பா போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. என் பையனை நான் அடிமையாக வளர்க்க விரும்பலை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பெரியவர்கள் இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ இந்த குற்றங்கள் நிச்சயமாக குறைக்கப்படும். அந்த பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ள வாழ இந்த நாட்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து என்ற வேதவசனத்தின்படி எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எங்களுக்கு தகுதியாகிறாது. நாங்கள் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொன்ன அந்த பவுலடிகளாருடைய அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பாவம் செய்து அந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு இந்த மரண சரீரத்தில் இருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் என்று கதறுகிற பிள்ளைகள் ஏராளம். அந்த பாவம் செய்யாதபடி அவர்களை தடுப்பதற்காக சைபர் கிரைம் காவல் நிலையங்கள் ஆங்காங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அது வன்முறையினாலோ அல்லது பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமையினாலோ அல்லது இணையவழி குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்காகவோ ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் அறிந்தாலும் எங்களை நாங்களே தற்பரிசோதனை செய்து எங்களுக்கு நாங்களே காவல் வைத்து கொள்ள, எங்களுக்கு நாங்களே நல்ல அரணை அமைத்து கொள்ள, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்றபடி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நிழலிலே உம்முடைய சட்டைகளுக்குள் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு இடரலான வாழ்க்கையை காண்பித்து விடாதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும். என்னுடைய சொல்லாலும் செயலாலும் நடக்கையாலும் ஆண்டவரே, நாங்கள் அனுதினமும் உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குற்றம் செய்கிற அந்த குற்ற உணர்ச்சி எங்களில் இல்லாதபடி நேர்மையாய் ஆண்டவரே எங்களுடைய கடமைகளை காலை தொடங்கி மாலை வரை நிறைவேற்றி வேளை பவுலடிகளாரை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு ஆண்டவரை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட காவல்துறையினர் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளும் ஆண்டவரை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக மன்றாடுகிறோம். நீர் கொடுத்த ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் உமக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பேலன், நீரே எங்களுக்கு கோட்டை என்று உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அது ஒரு இயற்கை பேரிடர். இது கடந்த வாரத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு பனிப்பாறை வெடித்து ஒரு பெரிய வெள்ளம் ஆற்றுல ஏற்பட்டிருக்கிறது. திடீரென்று எதிர்பாராத வெள்ளத்தில் ஏராளமான பேர் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள். அது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பனிப்பாறை வெடித்து சரிந்து விழுந்ததில் தவுலிங்கா, அலக்நந்தா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில். இதில்
தவுலிங்க ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தினால ஒரு கிராமத்தில் அமைக்கப்பட்டு வந்த நீர் மின் நிலையங்கள் அடித்து செல்லப்பட்டது. அங்கே பணியில் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க திடீரென்று வந்த அந்த வெள்ளத்தில் அவங்க ஒன்றும் பண்ண முடியல. 200 பேரை அடித்து சென்றிருக்கிறாங்க. இதுவரை 31 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. 175 பேரை தேடுகிற பணி தீவிரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பனி சரிவு ஏற்பட்ட இடம் கடல் மட்டத்துக்கு மேல் 5600 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. உயரத்தில் இருந்தாலும் சுமார் 14 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பனி சரிவு ஒரே நேரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. 14 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 3 கோடி கியூபிக் மீட்டர் தண்ணீர் வெளியேறி இருக்கிறது. 3 கோடி கியூபிக் மீட்டர் தண்ணீர் வெளியப்போ பயங்கரமான வெள்ளம். இந்த வெள்ளத்துல தப்ப முடியாது. இதுல வந்து அவங்க அந்த நீர் மின்னலே வழியில இருந்திருக்குது அந்த ஆற்றுல. அதுல அவங்க 200 பேர் பணிபுரியவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மழை காலம் இல்லையே, தண்ணி வர. திடீர்னு இப்படி ஒரு பெரிய வெள்ளத்தினால இன்றைக்கு அநேக மக்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பேரிடர்கள் இல்லை அநேக ஜனங்கள் நம்ம சிக்கிக் கொள்கிறார்கள், குடும்பங்கள் உயிரிழந்து விடுகின்றன. இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நிறைந்த இப்படிப்பட்ட காலங்களுக்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபி. நம்ம நினைக்கிறோம் நம்ம சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அங்கே ஏதோ வெள்ளம் வந்திருக்கிறது, உத்தராண்டில் வெள்ளம் வந்திருக்கு, அதில் ஒரு 170 பேர் இறந்து போகிறா, நம்ம செய்தியாக வாசித்துருந்தோம். ஆனால் அந்த நம்முடைய ஏரியாவிலையும் எப்போ என்ன நடக்குது தெரியாதுல்ல. அதனால நம்முடைய எல்லா மக்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்புக்காகவும் விசேஷமாக இந்த நாட்கள் ஜெயிப்பதற்கு இந்த பத்திரிகை செய்தியின் மூலம் ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். ஆண்டவர் அன்னைக்கு செங்கடல் அனுபவம், அன்னைக்கு நமக்கு ஒரு செங்கடலை பார்க்குறாங்க. அந்த கடலை எப்படி நான் கடந்து செல்ல முடியும்? நான் ஆண்டவர் அற்புதமாக அந்த ஜனங்களை வழிநடத்தி சென்றார். அதே செங்கடல் பின்னால் வந்த பார்வோனுடைய இராணுவத்துக்கு ஆபத்தாகத்தான் இருந்துச்சு. அவங்க நினைச்சாங்க அவங்கள போல நம்மளும் போயிடலாம் என்று பின்தொடர்ந்தார்கள். ஆனால் நீர் வந்து அந்த பார்வோனுடைய இராணுவத்தை மூடிக்கொண்டது, ஒரே நாள் சூழ்ந்து கொண்டது. எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி இது இவங்களும் எதிர்பாராம சரி வெயில் இல்லை இந்த பனி தானே இது என்ன செய்ய போகுதுன்னு நினைச்சாங்க. ஒரு நிமிடத்துல உருகி தண்ணி கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி, 3 கோடி கியூபிக் மீட்டர் தண்ணீர் தண்ணின்னா 14 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள 14 கிலோமீட்டர். அப்போ பனிப்பாறை அந்த அளவு ஓட முடியும். 14 கிலோமீட்டர் எங்க தப்பிச்சு 10 கிலோமீட்டர் இங்க போனா 10 கிலோமீட்டர்னா எங்க போவான்? ஒன்றும் பண்ண முடியாம அழிவு. ஆனாலும் ஒன்று நிச்சயம் என்னன்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படை. ஆண்டவருடைய பாதுகாப்பு, அவர் நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். இன்னொன்னும் இது வந்து ஒரு நமக்கு சொல்லப்படுகிற ஒரு எச்சரிக்கையான செய்திகள். ஆமா, இப்படிப்பட்ட காலங்கள்லாம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில கவனமா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா எப்போ நடக்கணும் அப்படின்பதற்கான ஒரு எச்சரிக்கை செய்தி. அதுதான் நம்ம நினைக்கணுமே ஒழிய ஏதோ நம்ம பெருசா காக்கப்பட்டுவிட்டோம். ஆமா இல்ல, ஆண்டவருடைய அனுகிரகம், ஏன்னா அவருடைய ஒத்தாசை, அவருடைய பாதுகாப்பு நம்மோட கூட இருக்கிறது. நேற்று தூங்கினவங்க இன்னைக்கு காலையில எப்படி எழுதுனாங்க. ஒரு எஸ்டேட்ல சமீபத்தில் நம்ம கூட இந்த செய்தி இந்த இதே நிகழ்ச்சியில சொன்னோம். இடிந்து விழுந்து எதிர்பாராம நைட்டோட இரவோட எத்தனையோ குடும்பங்கள், தமிழ்நாட்டு குடும்பங்கள் இறந்து போனார்கள். அதனால பாதுகாப்பு வேணும். ஒரு சகோதரியை குறித்து நேற்று பேசும்போது கூட காலில் ஒரு சின்ன பொண்ணு தான் வந்துச்சுதான். சின்ன பொண்ணு தானே அப்படின்னு விட்டுட்டாங்க. அது சால்ட்டாக மாறி கிட்னியெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பொண்ணு. அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம், இது அலட்சியமாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே இல்லை. இந்த மூச்சு வெளியே போகிறது வர்றது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு நான் பெரியவன் நீ பெரியவன் பேசிக்கிடுறோம். நான் ஆண்டவருடைய பாதுகாப்பு. இன்னும் அழகாக சொல்லுவார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. அந்த பரிசுத்தவான்களாக நாம் இந்த உலகத்துல கண்ண மூடணுமே ஒழிய மரணத்துக்கு முன்னால நம்ம பரிசுத்தவான்களை நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதான் ஒண்ணு. அப்பதான் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும். அதைத்தான் நினைச்சு நம்ம ஓடணும். நேற்று வரை நம்ம பாவிதான்,
ஆனால் இன்னைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாவங்கள் அறிக்கையிட்டால் நமக்கு புது வாழ்வு தர ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நேற்று செய்த பாவத்தை இன்னைக்கு உலகம் சொல்லி காட்டும், ஆனால் ஆண்டவர் சொல்லி காட்ட மாட்டார். கண்டிப்பா உடனே அவர் முதுகுக்கு பின்னாக உடைய பாவங்களை எரிந்து போடுவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவேன். அதனால் இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்கள் வரும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பை நினைத்து ஆண்டவருடைய மீதியான நாட்களை உமக்காக செலவிட எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர், நமக்கு பாதுகாப்பு தருவார். ஜெபிப்போம். எங்களை பாதுகாத்து வழி நடத்திற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு ஆற்றில் ஏற்பட்ட ஒரு திடீர் பெருவெள்ளத்தினால் அநேகர் இறந்து போனதை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம். சுமார் 200க்கும் அதிகமான மக்கள் இறந்து விட்டதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அநேக பேராபத்துக்கள் நிறைந்த இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களில் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய தேவன், கர்த்தர் ஒருவரே எங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்தால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவருடைய குடும்பங்கள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னுடைய சம்பவத்தில் நினைக்கிறோம். ஆண்டவரை, இந்த ஜபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உங்களுடைய சம்பவத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், குடும்பங்களை அனைத்து பிள்ளைகளையும் பாதுகாப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கி பணிபுரிகின்ற இடங்களிலே நீர் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாட்களிலே ஆண்டவர் போக்கிலும் வரத்திலும் அநேக பிரயாணங்கள் பண்ணுகிற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் பணிபுரிகிற பிள்ளைகள், வெளி மாநிலங்களில் பணிபுரிகிற பிள்ளைகள், ஆண்டவரை எல்லாருக்காகவும் இந்த நாட்களில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர் விபத்துக்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் நீதாமே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை தாரும். நாங்களும் எங்களை உணர்ந்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு, ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக ஜீவிப்பதற்கு ஆண்டவரே நீரும் எங்களை கர்த்ததாமே எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, உமக்கென்று வாழ்வதற்கும் கடைசி மூச்சு வரை உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கும் ஆண்டவர் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் காருண்யம் என கேடகத்தால் சூழ்ந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வாரமும் ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் இணைந்து ஜெபிக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களையும் உடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதாக. நன்றி, வணக்கம்.